அர்ஜுன் தாஸோட பாம் மூவிக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. செப்டம்பர் 12 மூவி ரிலீஸ் ஆகும். கல்யாணி பிரியதர்ஷனோட லோக் படம் 202 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மூவி இன்னும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வசூல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இட்லி கடை மூவிலிருந்து சமுத்திரகனியோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரவிமோகன் டைரக்ஷன்ல யோகி பாபு லீடா பண்ற மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோ பார்க்க நல்லா இருக்கு. துல்கர் சல்மான் 41 மூவியோட ஷூட்டிங்ல பூஜா ஹெக்டே இப்ப ஜாயின் பண்ணிட்டாங்க. ரவி நீலகுடி டைரக்ஷன்ல துல்கர் சல்மான் பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. கென் கருணாஸ் ஒரு படம் ஒன்று எடுக்க போறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மூவில யார் யார் நடிக்க போறாங்கன்னு இப்ப அப்டேட் கிடைச்சிருக்கு. இது ஸ்கூல் பேஸ்டு ஒரு மூவி. ஸ்ரீதேவி, அனுஷ்மா, பிரியன்ஷி யாதவ் நடிக்க போறாங்க. இந்த மூவில 3 ஃபீமேல் லீட்ஸ். விஜய் ஆண்டனி சசி காம்போல திரும்ப ஒரு படம் வரப்போறது ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த படத்தை அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் 100 சாமி. பிச்சைக்காரன் மூவிக்கு அப்புறம் இந்த காம்போ இப்ப திரும்ப ஒன்று சேர்ந்திருக்கு. May 1, 2026 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். சூர்யா 46 மூவிக்கான ஷூட்டிங் ஹைதராபாத்ல போச்சு. அந்த ஷெட்யூல் இப்ப முடிச்சுட்டு சூர்யா திரும்ப சென்னை வந்துட்டாரு. அதுக்கான போட்டோஸ் எல்லாமே கூட இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சீக்கிரமே அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது. மோஸ்ட்லி அடுத்த ஷெட்யூல் ஃபைனல் ஷெட்யூலா இருக்கும்னு நினைக்கிறேன். மதராசி மூவிக்கான பட்ஜெட்டை கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொன்னேன். 100 கோடிக்கு மேல இதோட பட்ஜெட்னு. எஸ்டேர் 50யோட ப்ரோமோ எப்போ வரும்னு கேக்குறீங்க. ப்ரோமோ இப்ப வராது, டைம் ஆகும். ஏன்னா எஸ்டேர் 49ஓட ப்ரோமோ தான் இப்ப வரும். அதோட ஷூட்டிங் தான் இப்ப போகுது. எஸ்டேர் 50க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகவே டைம் ஆகும். சர்தார் 2ஓட ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இன்னும் இதுக்கு ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆகல. டிசம்பர்ல வர போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். டிமாட்டிகலனி 3ஓட அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடும். காந்தி கண்ணாடி மூவிக்கான வசூல் என்ன, ஏன் இந்த படம் பத்தி பேச மாட்டீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்கு பெருசா வசூல் வரல, அதான் நான் இதை பத்தி சொல்லல. வசூல் அதிகமா வந்திருந்தா நானே சொல்லிருப்பேன். மூவி பத்தி ஒரு சில பிரச்சனை எல்லாமே கூட போய்கிட்டு இருக்கு. படத்தை ஓட விட மாட்டாங்கன்னு சொல்லி. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஆனா அதனால கூட வசூல் கம்மியா வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பாகி 4 மூவி தமிழ்ல வருமானு கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல OTTல ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நேற்று போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் மாமன். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுல பாதி கமெண்ட் நான் ஆல்ரெடி பதில் சொன்னது. பாதி கமெண்ட்டுக்கு அப்டேட் இல்ல. அப்டேட் இல்லாத கமெண்ட்ஸ்க்கு அப்டேட் வர நான் சொல்றேன். ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் பண்றவங்க கொஞ்சம் வீடியோ கரெக்டா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்லிருப்பேன்.